மருத்துவமனை போய் அங்கே உங்களுடைய நோய்களை ஃப்ரெஞ்சில் சொல்லி கதைக்கிறதுக்கு தேவையான வாக்கியங்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே போய் டாக்டர்கிட்ட நீங்கள் கதைக்கிறதுக்கு தேவையான சொற்கள் வாக்கியங்கள் எல்லாமே சொல்லித்தரப்போகிறேன். அதே மாதிரி நீங்கள் தவறுதலான சொற்களை பாவிச்சோ அல்லது டாக்டர் சொல்கிற விஷயத்தை தவறுதலாக விளங்கி கொண்டாலோ இன்னும் அது பெரிய பிரச்சனையில் தான் கொண்டு போய் முடிக்கும். அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் முக்கியமாக உங்களுக்கு போடுறேன். நீங்கள் இதில் உள்ள வாக்கியங்களை கதைச்சு பழகி டாக்டர்கிட்ட போகும்போது நீங்களாகவே கதைக்கிறதுக்கு உங்களுடைய வருத்தங்களை சொல்கிறதுக்கு நீங்களாகவே முயற்சி செய்யுங்க. என்னோட கூது ஃபான்ஸே படிக்கணும்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. ஃப்ரெஞ்ச் கதைக்கிறதுக்கு தேவையான டிப்ஸுகள், ஃப்ரெஞ்ச் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. Bonjour, j'ai un rendez-vous avec le médecin. Bonjour, j'ai un rendez-vous avec le médecin. வணக்கம், எனக்கு மருத்துவரிடம் ஒரு சந்திப்பு உள்ளது. Je viens pour une consultation. Je viens pour une consultation. நான் இங்கு ஒரு பரிசோதனைக்கு வந்துள்ளேன். Où est le service des urgences? Où est le service des urgences? அவசர சிகிச்சை பிரிவு எங்கே உள்ளது? Où est la salle d'attente? Où est la salle d'attente? காத்திருப்பு அறை எங்கே உள்ளது? Je dois remplir ce formulaire. Je dois remplir ce formulaire. நான் இந்த படிவத்தை நிரப்ப வேண்டுமா? Voici ma carte d'assurance. Voici ma carte d'assurance. இதோ எனது காப்பீட்டு அட்டை. Je suis malade. Je suis malade. எனக்கு உடம்பு சரியில்லை. À quelle heure est mon rendez-vous? À quelle heure est mon rendez-vous? எனது சந்திப்பு எத்தனை மணிக்கு? Est-ce que je dois attendre ici? Est-ce que je dois attendre ici? நான் இங்கே காத்திருக்க வேண்டுமா? Pouvez-vous m'aider s'il vous plaît? Pouvez-vous m'aider s'il vous plaît? தயவு செய்து எனக்கு நீங்கள் உதவ முடியுமா? J'ai mal à la tête. J'ai mal à la tête. எனக்கு தலை வலிக்கிறது. J'ai mal au ventre. J'ai mal au ventre. எனக்கு வயிறு வலிக்கிறது. J'ai de la fièvre. J'ai de la fièvre. எனக்கு காய்ச்சல் இருக்கிறது. Je tousse beaucoup. Je tousse beaucoup. எனக்கு கடுமையான இருமல். Je me sens très fatigué. Je me sens très fatigué. நான் மிகவும் சோர்வாக இருப்பதாக உணர்கிறேன். Depuis quand avez-vous mal? Depuis quand avez-vous mal? உங்களுக்கு எப்போதிருந்து வலி இருக்கிறது? Depuis 2 jours. Depuis 2 jours. 2 நாட்களாக. Est-ce que ça fait mal ici? Est-ce que ça fait mal ici? இங்கு வலிக்கிறதா? Respirez profondément. Respirez profondément. ஆழமாக மூச்சை எடுங்கள். Ouvrez la bouche s'il vous plaît. Ouvrez la bouche s'il vous plaît. தயவு செய்து உங்கள் வாயை திறக்கவும். இதில் தெரிகிற இந்த பொருளோட பேர் நாங்கள் எப்படி ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம்னு சொல்லி எனக்கு நீங்கள் கமெண்டில் எழுதுங்க. Vous devez prendre ce médicament. Vous devez prendre ce médicament. இந்த மருந்தை நீங்கள் கட்டாயம் எடுக்க வேண்டும். Prenez ce médicament 2 fois par jour. Prenez ce médicament 2 fois par jour. இந்த மருந்தை ஒரு நாளைக்கு 2 முறை எடுத்துக்கொள்ளுங்கள். Prenez-le après le repas. Prenez-le après le repas. இதை உணவுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளவும். Vous êtes allergique à un médicament?
Vous êtes allergique à un médicament? உங்களுக்கு ஏதேனும் மருந்துகளுக்கு ஒவ்வாமை இருக்கிறதா? Ce médicament peut donner sommeil. Ce médicament peut donner sommeil. இந்த மருந்திற்கு நித்திரை வரக்கூடும். Vous devez vous reposer. Vous devez vous reposer. நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். Buvez beaucoup d'eau. Buvez beaucoup d'eau. நிறைய தண்ணீர் குடிக்கவும். Revenez dans une semaine. Revenez dans une semaine. ஒரு கிழமைக்கு பிறகு திரும்ப வரவும். Je vais vous faire une ordonnance. Je vais vous faire une ordonnance. நான் உங்களுக்கு ஒரு மருந்து துண்டை எழுதப் போகிறேன். Vous devez faire une prise de sang. Vous devez faire une prise de sang. நீங்கள் இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும். Nous allons vous garder à l'hôpital. Nous allons vous garder à l'hôpital. நாங்கள் உங்களை மருத்துவமனையில் நிறுத்தப் போகிறோம். Votre chambre est au 12e étage. Votre chambre est au 12e étage. உங்கள் அறை 2வது மாடியில் உள்ளது. L'infirmière va venir bientôt. L'infirmière va venir bientôt. Nurse விரைவில் வருவார். Vous pouvez vous asseoir ici. Vous pouvez vous asseoir ici. நீங்கள் இங்கே உட்கார முடியும். Vous pouvez vous allonger sur le lit. Vous pouvez vous allonger sur le lit. நீங்கள் படுக்கையில் படுக்க முடியும். Avez-vous besoin d'aide? Avez-vous besoin d'aide? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? Avez-vous mal quelque part? Avez-vous mal quelque part? உங்களுக்கு எங்கேயாவது நோகிறதா? Je vais prendre votre tension. Je vais prendre votre tension. நான் உங்கள் இரத்த அழுத்தத்தை அளவிடப் போகிறேன். Je vais prendre votre température. Je vais prendre votre température. நான் உங்கள் காய்ச்சலை அளவிடப் போகிறேன். Essayez de vous détendre. Essayez de vous détendre. ஓய்வாக இருக்க முயற்சி செய்யுங்கள். Les visites sont à partir de 14 heures. Les visites sont à partir de 14 heures. பார்வையாளர் நேரம் 2 மணியிலிருந்து தொடங்குகிறது. La famille peut venir vous voir. La famille peut venir vous voir. உங்களை பார்க்க குடும்பத்தினர் வர முடியும். Comment vous sentez-vous aujourd'hui? Comment vous sentez-vous aujourd'hui? இன்று நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? Vous allez mieux? Vous allez mieux? நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா? Ne vous inquiétez pas. Ne vous inquiétez pas. கவலைப்பட வேண்டாம். Le médecin va arriver bientôt. Le médecin va arriver bientôt. மருத்துவர் விரைவில் இங்கு வருவார். Tout va bien se passer. Tout va bien se passer. எல்லாம் சரியாகிவிடும். Nous allons faire quelques examens. Nous allons faire quelques examens. நாங்கள் சில பரிசோதனை செய்ய போகிறோம். Aujourd'hui vous pouvez rentrer chez vous. Aujourd'hui vous pouvez rentrer chez vous. இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம். Prenez soin de vous. Prenez soin de vous. உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் பார்த்த இவ்வளவு வாக்கியங்களுமே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டாக்டர்கிட்ட வந்து உங்களுடைய வருத்தங்களை அல்லது டாக்டர் சொல்கிற விஷயங்களை இதில் இருக்கிற சொற்களை வந்து நீங்கள் பாவித்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுலேயுமே நான் இன்னும் மேலதிகமான விஷயங்களையுமே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். மருத்துவமனையில் பாவிக்கக்கூடிய உபகரணங்களை எப்படி நாங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம்னு சொல்லி பொருட்களை. அந்த லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள்.